ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிளாக்ஷிப் போனை பத்தி நீ கவர் பண்ண போறோம். ஏன்னா இதோட ரேம் வேரியன்ட் ஒரு 16 GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 512 GB, இதோட வேற 1,00,000 ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹார்ட்வேர்ஸோட ஒரு ஃபிளாக்ஷிப்பான கேமரா செக்மெண்டோட இந்த வட்டம் ஜியோமியோட ஒரு அல்ட்ரா சீரிஸ் இன்னைக்கு இந்தியால அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. ஜியோமி 14 அல்ட்ரா இந்த மொபைல் பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக் அண்ட் அல்டிமேட்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸரோட இந்த வட்டம் 1,00,000 இந்த வட்டம் ஜியோமி 14 அல்ட்ரா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வேரியன்ட் ஒரு இருக்கிற எல்லா பிராண்ட்ஸோட ஹையர் வேரியன்ட்ட வந்து பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வட்டம் மாஸ் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஜியோமி 14 அல்ட்ரா மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல்ல பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஜியோமி 14 அல்ட்ரா பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி ஜியோமி 14 அல்ட்ரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள எப்பயும் போல உங்களுக்கு இமேஜ் டூல், யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், ஒரு டஃப் அண்ட் பேக் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 90 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஜியோமி 14 அல்ட்ரா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். உங்களுக்கு 16 GB RAM 512 GB, இதோட வேரியன்ட் தான் 1,00,000. சோ மீதி பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஓப்போ, விவோ, அதை தவிர்த்து ஆப்பிள் செக்மெண்ட் முதற்கொண்டு இன்னைக்கு 14 அல்ட்ரா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாருன்னு சொல்ற அளவுக்கு இங்க சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு மேஷிவான ரிங்ஸ்குள்ள ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல 4 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ரிங்ஸ், அதுக்கு மேல ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் அந்த லிங்ஸ்க்கு மேல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மேஷிவான ஒரு ரிங்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ ரிங்ஸே பாதி அளவுக்கு பாடியை கவர் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். மீதி இருக்கிற பாடிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கிரிப்பினஸும் இருக்கு. அண்ட் இது ஒரு வெயிட்டும் கொஞ்சம் கூட தான், ஒரு 220 கிராமுக்கு மேல போயிருது. சோ என்னதே இருந்தாலும் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் கொஞ்சம் இங்க விடுதல் இருக்குன்னே சொல்லலாம். அது போக திக்னஸ்மே ஒரு 9.2 mm திக்னஸ்க்கு மேல போயிருது. கொஞ்சம் ஒரு பல்ஜியான போன் ஃபீலிங்ஸ் இதுல நம்ம கையில யூஸ் பண்ணும் போது தெரியுதுன்னே சொல்லலாம். சோ என்னதே இருந்தாலும் இந்த போனோட டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு கேமரா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஷிவான கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால பார்க்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு போன் வடிவமைப்புல இருக்கு. இந்த 14 அல்ட்ரா பேருக்கு ஏத்த மாதிரியுமே இங்க டிசைன் ஃபேக்டர் ஒரு அல்ட்ரா ரேஞ்சில எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.73 இன்ச் ஒரு LPTO AMOLED டிஸ்பிளே, ஒரு 3D curved டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், டவுலி விஷன் வித் HDR10+, 3000 nit பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே. இது மட்டும் கிடையாது, இந்த டிஸ்பிளேல 68 பில்லியன் கலர்ஸ் அண்ட் குவாட் HT+ அண்ட் ஜியோமி செராமிக் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஜியோமியோட ஓன் டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இங்க டிஸ்பிளேக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் சொல்ல வேண்டாம், நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், எந்த ஒரு HDR கண்டென்ட் ஒரு OTT ஆப்ல பார்க்கும்போது இதோட டிஸ்பிளேயோட வைப்ரண்ட் கலர், ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் ஜியோமி 14 அல்ட்ரால கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 220 கிராம், திக்னஸ் 9.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், Type C 3.2 with Gen 2 சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் வயர்லெஸ்க்குமே இங்க டவுலி விஷன் அண்ட் ஹைலெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட், IR போர்ட் அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட ஜியோமி 14 அல்ட்ரால கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. 30 நிமிஷத்துல 100% ஃபுல் ரீச் ஆயிரும். இங்க வயர்லெஸ் சப்போர்ட்மே கிட்டத்தட்ட 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் 10 வாட்ஸ் வரைக்குமே இது சப்போர்ட் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப்போடையும் அண்ட் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வித் வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் உங்களுக்கு டைப் சி போர்ட் மூலமா சார்ஜ் பண்றதுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் பேட்டரியோட அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும், பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்கோட இந்த வட்டம் கலையாக்கிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இங்க பிரைமரி சென்சார் 50 MP
OIS support with 1.6 aperture லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 50 MP டெலஃபோக்கஸ் வித் 3x ஆப்டிகல் ஜூம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தேர்ட் சென்சாரும் 50 MP வித் பெரிஸ்கோபிக் டெலஸ்கோப் வித் OIS சப்போர்ட்டோட 5x ஆப்டிகல் ஜூம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு 50 MP அல்ட்ரா வைடு கொண்டு வந்திருக்காங்க. இங்க 4 சென்சாருமே 50 MP சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இங்க ஹையஸ்டா 8K 30 frames per second 4K 120 frames per second வித் EI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டவுலி விஷன் வித் 10 பீட் வரைக்குமே உங்களால வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா வித் 4K 60 frames per second வித் EI சப்போர்ட்டும் எடுத்திருந்திருக்காங்க. சோ கேமரா பத்தி இங்க சொல்லவே வேணாம், செம்மையா இருக்கு, சூப்பராவே இருக்குன்னு சொல்லுவோம். எடுக்கிற டீடைலிங் அண்ட் எடுக்கிற ஷார்ட்ஸ் ஓவரால் ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். சோ அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது இன்னைக்கு Xiaomi 14 Ultra கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இவ்வளவு விஷயங்கள் கவர் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், இந்த வருஷத்துக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. சோ Snapdragon 8 Gen 3 ஒரு 4-1 ஆர்க்கிடெக்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்னு சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 750 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் பவர்ஃபுல்லான ஜிபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ரெண்டுமே இங்க கம்பைன் ஆகும்போது அவுட்புட் தாறுமாறா இருக்கு. இங்க கேமரால இருந்து நம்ம உள்ள சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ்குள்ள போகும்போதோ இல்ல ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்றதாகட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், சோ ஒரு 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 10 ஆப் அடுத்து இன்னொரு ஆப்குள்ள ஓபன் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலயுமே லேகிங் இல்லாத அளவுக்கு இங்க செம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஹைப்பர் OS நல்லாவே இங்க சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த மொபைலுக்கு. அதை தவிர்த்து Xiaomi சைடுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்லாம் எப்படி இருக்கும்னு அதெல்லாம் ஒரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி இந்த வட்டம் இந்த போன்ல செம்ம பவர்ஃபுல்லான சிப்செட்டை செம்ம ஆப்டிமைஸோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த Xiaomi 14 Ultra மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், Xiaomi 14 Ultra ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலுங்க. இந்தியால ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை 1 லட்ச ரூபா. ஒரு அக்ரிசிவான பிரைசிங் தான். ஏன்னா சாம்சங் சைட்ல போயிட்டீங்கன்னா நீங்க S24 அண்ட் 24+ நீங்க 1,05,000 அது மாதிரி வித்தியாசம் வந்துருது. ஆனா இவங்களோட பேஸ் வேரியன்ட் ஹையர் வேரியன்ட்டே உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு அக்ரிசிவான பிரைசிங்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட் இருக்கு. சோ இந்த போன் எல்லா ஷோரூம்லயே இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை புகுந்து இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மொபைலோட கான்செப்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா இது வந்து அல்ட்ரா Xiaomiயோட மிகப்பெரிய ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ். அவங்களோட திறமைகள் எல்லாமே இந்த அல்ட்ரா போன்ல தான் அவங்க வருஷம் அவங்களோட இம்ப்ளிமெண்ட் அண்ட் அவங்களோட அவுட்புட் எல்லாமே இவங்களோட இந்த போன்ல தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் 2024 இந்த அல்ட்ரா போன் 14 ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் Xiaomi சைடுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ டிஸ்பிளேல இருந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் இவங்களோட பேட்டரியோட பேக்கப், சார்ஜிங் ஸ்பீடா இருக்கட்டும், அடுத்து இவங்களோட கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராசஸர் செம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம அவுட்புட், செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அல்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Xiaomi 14 Ultra மொபைல் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுத்து எடுத்தாலும் பூர்த்தி செய்யும் அளவில் இந்த போன்ல எல்லாமே இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.